வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பூண்டை வச்சு நிறைய தொழில்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதே வரிசையில், அதாவது ஒரு பொருள் பல தொழில்கள், இந்த வரிசையில் பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது பூண்டு மட்டுமே. நீங்கள் பூண்டை ஹோல்சேலாக எடுத்துக்கிட்டால் போதும், இந்த தொழில் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். அப்போ இதுல லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. நீங்க பூண்டை ஹோல்சேலா வாங்கும்போது ஒரு கிலோ அப்படிங்கிறதே நீங்க 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்குறதா வச்சுக்கிட்டா கூட அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயாரிப்பு செலவு ஒரு 25,000 ரூபாய், விற்பனை விலை ஒரு 1,10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ ஒரு 25,000க்கு வாங்கி ஒரு 1,10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாக்கா எவ்வளோ லாபம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டான பிசினஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் அப்படிங்கிற அந்த பூண்டுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், பூண்டு பவுடர் தயாரிக்கலாம். இந்த பூண்டு பவுடரோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அப்படிங்கிறது 110 ரூபாய், 115 ரூபாய், 95 ரூபாய் இந்த மாதிரி விற்கிறாங்க. இதுலேயே ஆர்கானிக், அதாவது எந்த ஒரு பொருளும் சேர்க்காம வெறும் பூண்டை மட்டுமே நீங்கள் பவுடராக்கி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதனுடைய விற்பனை விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இது ஒரு சிம்பிளான பிஸ்னஸ். நீங்கள் வீட்டில இருந்தே தொடங்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தொடங்கலாம். ஒரு எளிமையான முதலீட்டிலையும் இது தொடங்க முடியும். மிஷின் வச்சும் செய்யலாம், மிஷின் இல்லாமையும் நம்ம செய்ய முடியும். அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஏதாவது மிஷினரிஸ் வேணுமா, இதுக்கு என்ன லைசன்ஸ் வேணும், இந்த தொழிலை எப்படி பர்ஃபெக்டாக பண்ண முடியும், இதில் ஏதாவது மெரிட்ஸ் இருக்கா, டிமெரிட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்லிக் பவுடர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியோடு இருக்குது. அதனால நம்ம ரொம்ப சீக்கிரமாக ஏஜிங் காமிக்கும்ல, அது காமிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பூண்டு பவுடரை பயன்படுத்துகிறாங்க. பிரெயின் டிசீஸ், அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய அந்த வியாதிகளை ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஹார்ட்டோட ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி இதில் நிறைய யூசஸ் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, சைனீஸ் நூடுல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைலில், அப்புறம் சாஸ் தயாரிக்கும் போது, பிக்கிள்ஸ், ஊறுகாய் ஆத்தென்டிக்காக நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த ஊறுகாய்களை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னீஸில் பயன்படுத்துகிறாங்க. நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ அதில் ஸ்பைஸ் மிக்ஸ், அதாவது மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது இதை கண்டிப்பாக சேர்க்குறாங்க. இதில் மெடிசினல் யூஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்கு அந்த காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கும் போது இந்த கார்லிக் பவுடரை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ இதில் யூசஸ் இருக்குது. மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ இதை நம்ம பூண்டு பவுடராக தயாரிக்கணும்னா இதை நம்ம ட்ரை பண்ணணும். இதை ட்ரை பண்ணுறதுக்கு 3 விதமாக நம்ம ட்ரை பண்ணலாம். நார்மலான சன்லைட்டில் ட்ரை பண்ணலாம், அவனில் ட்ரை பண்ணலாம், அதே நேரத்தில் டீஹைட்ரேட்டர் அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் அப்படிங்கும்போது அதுக்கும் நம்ம ஒரு டெம்பரேச்சர் வைக்கணும். டீஹைட்ரேட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வைக்கணும். அவனில் பார்த்தீங்கன்னா ஒரு 170 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வைக்கணும். டீஹைட்ரேட்னா ஒரு 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். இதில் ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி டீஹைட்ரேட்டில் ஒரு டைமில் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பூண்டு மட்டுமே போதும். 3 பங்கு நீங்கள் பூண்டு எடுத்தீங்கன்னா அதில் 1 பங்கு உங்களுக்கு பூண்டு பவுடர் கிடைக்கும். அது நீங்கள் எந்த மெட்டீரியலில் நீங்கள் அளந்துக்கிட்டாலும் ரைட்டு. ஓகேங்களா? முதல்ல பூண்டை வாங்கி அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை தோலை நீக்கணும். நீக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியும் இதை காய வைக்கலாம், அப்படியேவும் வைக்கலாம். ஆனால் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணீங்க அப்படிங்கும்போது அதை ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டு அதை சூரிய வெளிச்சத்தில் நம்ம காய வைக்கலாம். அதுவே நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டீஹைட்ரேட்டரில் வச்சு என்ன செய்யலாம், இதை ட்ரை பண்ணலாம், காய வைக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா பொடியாக பண்ணீங்க அப்படின்னா அதை அவனில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், காய வைக்கலாம். இந்த மாதிரி 3 வகையாக இதை என்ன செய்ய முடியும், காய வைக்க முடியும். ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை கூட, கருவிகளை கூட நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மிக்சரில் அந்த பூண்டை போட்டு பொடியாக பண்ணி இதையும் நம்ம காய வச்சு இதுலேருந்து பவுடர் தயாரிக்கலாம். அப்போ 3 மெத்தடாக தயாரிக்கலாம்.
வைக்கலாம், முழுசாவும் வைக்கலாம், ஸ்லைஸாக கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பொடியாக வச்சு நம்ம காய வைக்கலாம். ஓகேங்களா? இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த பொடியாக பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக காயக்கூடிய அந்த டைமிங் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் சீக்கிரமாக அதை என்ன செய்யலாம், காய வைக்கலாம். அப்போது இந்த மாதிரி 3 விதமாக நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய நேரம் தான் மாறும் உங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நூலில் கட்டி ஒரு சன்லைட்டில் நீங்கள் காய வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை பொறுத்து அது டைம் வந்து வித்தியாசப்படும். இதுவே நீங்கள் வந்து ஒரு டீஹைட்ரேட்டடில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 115 ஃபாரன்ஹீட் வரைக்கும் நீங்கள் டெம்பரேச்சர் வைக்கணும். அவனில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 170 டிகிரி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நடுவில் நீங்கள் எடுத்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், செக் பண்ணி இது கரெக்டாக வந்து காஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொடியாக பண்ணி கூட என்ன செய்யலாம், அவனில் வைக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல், அந்த பஞ்சன் ஸ்மெல் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். பூண்டில் எப்பயுமே ஸ்மெல் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபேன் ஆப்ஷன் இருந்தால் அதை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டீஹைட்ரேட்டாக இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வச்சு எடுக்க முடியும், அந்த வசதி இதில் இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணால் கூட அவன்லனா ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீஹைட்ரேட்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது வந்து கரெக்டாக ஆயிடுச்சா, அந்த கரெக்டான டைம் வந்துருச்சாங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். நடுவில் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள், அப்படி ஒடிச்சாக்கா உங்களுக்கு ஒடிகிற அளவுக்கு காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்ஸியையோ இல்லை பிளெண்டரையோ இல்லை நீங்கள் இந்த மசாலாவுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த மிஷினையோ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். அப்போ 3 வகையாக நீங்கள் இதை பொடி பண்ண முடியும். நார்மலாக வீட்டில் மிக்ஸியை வச்சுக்கலாம், இல்லை பிளெண்டர் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் வாங்கி அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணதை நம்ம ஏர்டைட் பாக்ஸ்லையோ இல்லை பாலித்தீன் கவர்ஸ்லையோ நம்ம கரெக்டாக காற்று போகாமல் இந்த பவுடரை நம்ம பேக் பண்ணி சேலுக்கு அனுப்பலாம். இவ்வளோதான் நீங்கள் தயாரிக்கக்கூடிய மெத்தட். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மிஷின் வாங்கினா அதை ஒரு மாதிரி தயாரிச்சுக்கோங்க, வீட்டில் அப்படின்னா அதை வேறு மாதிரி நீங்கள் மிக்ஸியை வச்சு நீங்கள் வந்து தயாரிச்சுக்கலாம். பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மிஷின்ஸ் பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறதுக்கு, அதாவது பூண்டை தனித்தனி பூண்டை ஆக்குறதுக்கு மிஷின் இருக்குது, செப்பரேட்டிங் மிஷின் இருக்குது, பூண்டை தோல் உரிக்கிறதுக்கு பீலிங் மிஷின் இருக்குது, அதுக்கப்புறம் மசாலா மிஷின் இருக்குது. இது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்குது. ஒரு 10,000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் மிஷின் வாங்கணுன்னா கூட இதில் மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தபடி என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது பூண்டு மட்டுமே அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 கிலோ நீங்கள் பூண்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் 1 கிலோ அளவுக்கு நீங்கள் கார்லிக் பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 300 கிலோ கார்லிக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து 100 கிலோ கார்லிக் பவுடர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அப்போ பூண்டோட விலை அப்படிங்கிறது போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஹோல்சேலாக எப்படி வாங்குறது, அது என்ன ரேட்டில் வாங்க முடியும், எந்த ரேட்லேருந்து எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள், நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நான் கீழே லிங்க் தர்றேன், நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பை பண்ணும்போது போன வீடியோவில் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி கூட நம்ம ஒரு 50 ரூபாய் வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுலேயே உங்களுக்கு ப்ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்ங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பூண்டுகளை நம்ம எடுக்கும்போது இதில் நம்ம நல்ல இந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஒரு ரீட்டைலாக ஒரு வீட்டுக்கு வீடு விற்கும்போது வாங்குகிற பூண்டை விட இதில் நம்ம பூண்டு பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பூண்டுகளை நம்ம என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். அப்போ 1 கிலோ அந்த பூண்டு கார்லிக் அதோட வாங்கக்கூடிய அந்த விலை பார்த்திங்கன்னா 50 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 300 கிலோ கார்லிக்கோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா? ஒரு 300 கிலோ பூண்டில் 100 கிலோ கார்லிக் பவுடர் தயாரிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 100 கிலோ கார்லிக் பவுடர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு 15,000 ரூபாய் அளவுக்கு பூண்டு வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அதர் காஸ்ட்டு, அதாவது நீங்கள் மற்ற செலவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன், இங்கேருந்து பூண்டு பவுடரை நான் எடுத்துக்கிட்டு போனேன், இந்த மாதிரியான காஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு 5,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுறது, இபிக்கு செலவு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 5,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இதனுடைய டோட்டல் மேக்கிங் காஸ்ட் 25,000 ரூபாய் ஆகுது. இந்த அளவுக்கு ஆகாது, ஒரு 20 ரூபாயிலேயே நமக்கு அது வந்து முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் பேக்கிங் வந்து ஒரு 100 கிராமாக பண்ணுறீங்க, 50 கிராமாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பேக்கிங் அந்த செலவு வந்து அதிகமாகும். அதனால தான் நான் 25,000 ரூபாய் வந்து டோட்டல் மேக்கிங் காஸ்ட், அதாவது 100 கிலோ
பூண்டு பவுடரை தயாரிக்கிறதுக்கு நமக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இப்போ இதை ரீட்டெயிலாக என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸுக்கு தான் சொல்கிறேன். ஹோல்சேல் அப்படிங்கும்போது உங்களுடைய மேக்கிங் காஸ்ட், அதாவது தயாரிப்பு செலவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் ஹோல்சேலாக என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அப்போ ரீட்டெயில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கார்லிக் பவுடர் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதாவது 1000லேருந்து 1300 வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க. நம்ம 1100 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட 100 கிலோ கார்லிக் பவுடரோட விலை 1,10,000 ரூபாயா இருக்கு. ஓகேங்களா? அப்ப ப்ராஃபிட் இதுல என்ன அப்படின்னு பார்க்கலாம். 100 கிலோ செல்லிங், அதாவது விற்பனை விலை 1,10,000 ரூபாய், 100 கிலோ தயாரிப்பு விலை வந்து 25,000 ரூபாய். அப்ப இதுல லாபம் அப்படிங்கிறது 85,000 ரூபாயா இருக்கு. 100 கிலோ கார்லிக் பவுடர் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 85,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அதில் லாபம் பார்க்க முடியும். ஒரு நாளில் நீங்கள் ஒரு 100 கிலோ பவுடர் வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஒரு 85,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அதுவே நீங்கள் ஒரு 10 நாள் இதே மாதிரி நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா ஒரு 8,50,000 ரூபாயும், 15 நாள் அப்படின்னா ஒரு 12,75,000 ரூபாயும் லாபம் கிடைக்குது. ஓகேங்களா? இது நீங்கள் எவ்வளோ தயாரிக்கிறீங்க, எவ்வளோ சேல் பண்ணுறீங்க, இதை பொறுத்து இந்த ப்ராஃபிட் லிஸ்ட்டு மாறும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு என்னால் ஒரு 5 நாள் தான் தயாரிக்க முடியும்னு சொல்கிறீங்களா, அவ்வளோதான் என்னால் சேல் பண்ண முடியும்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு 4,25,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதில் லாபம் கிடைக்குது. அப்போ பாருங்கள், 5 நாள் தயாரித்தா ஒரு லாபம், 10 நாள் தயாரித்தா ஒரு லாபம், இவ்வளோ ப்ராடக்டையே நம்ம சேல் பண்ணணும். அதில் தான் நம்மளோட இந்த பிஸ்னஸ்க்கான விஷயமே இருக்குது. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அப்போது ஒரு மாதத்துக்கு கூட கிடையாது, ஒரு 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு 100 கிலோ பவுடர் நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதே ஒரு 15 நாள் மட்டும்தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 12,75,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் லாபம் பார்க்க முடியும். நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அப்போ இந்த தொழிலுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். சாதாரணமாக நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த FSSAI அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஒரு GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. பூண்டு வந்து சாதாரணமாக நம்ம பூண்டை விற்கும்போது வீட்டுக்கு வீடு போய் நம்ம ட்ரக்கில் வச்சு கூட விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். ஆனால் பூண்டு பவுடரை நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போய் விற்க முடியாது. அப்போது ஒரு இ-காமர்ஸ் தளங்களை தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் அணுகி வேணுமா அப்படின்னு சொல்லி மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸில் கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடமா போய் கேட்குறத விட நம்ம பிளேஸ் பண்ணும்போதே, அதாவது நீங்கள் மொத்த விலையில் பண்ணுறீங்கன்னா இந்தியா மார்ட்டில் நீங்கள் பண்ணலாம். அதுவே ரீட்டெயிலில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி தளங்களில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சேல் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பூண்டு விற்கிற மாதிரி ஒரு மளிகை கடையில் கொண்டு போய் இதை விற்கணும் அப்படின்னாக்கா விற்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆர்கானிக் ஷாப்ஸு, இ-காமர்ஸ் தளங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் இதை சேல்ஸ் பண்ண முடியும். மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு இது மொத்தமாக அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்போ இதை நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது அவங்களே உங்களை வந்து என்ன செய்வாங்க, காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆர்கானிக் ஷாப்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம், இ-காமர்ஸ் தளங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து பூண்டை அரைச்சி யூஸ் பண்ணுறத இந்த மாதிரி பவுடராக யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நான்வெஜ், வெஜ்ஜு தயாரிக்கக்கூடிய அந்த கடைகள், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பூண்டு பவுடர் வந்து நல்லபடியாக நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ இதில் மெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கார்லிக் பவுடர் அப்படிங்கிறது ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிற இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க, ஒரு சில மெடிசின்ஸ் தயாரிக்கிற இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க, வீடுகள்லையும் ஒரு சிலர் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இதோட மெரிட்ஸ். அப்போ டிமெரிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூண்டை சேல் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன மளிகை கடைகளில் வீட்டுக்கு வீடு சேல் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இதை செய்ய முடியாது. ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா ஒரு பிராண்டடாக இதை பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு பொருள் பல தொழில்களில் அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.